हरे राम 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 हरे 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 कृष्ण 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 हरे हरे भगवानुடைய அவதாரம் நடக்கும். अथ सर्वगुणोपेता कालः परमशोभनः यर्ह्येवाजन जन्मर्क्षं शान्तर्क्षग्रहकारकम् निशीते तव उद्भूते जायमाने जनार्दने देवक्यां देवरूपिण्यां विष्णुः सर्वदुहाशयः आविराजेद्यथा प्राच्यां दिशीन्दुरिव पुष्कलः तमद्भुतं बालकमम्बुजेक्षणं चतुर्भुजं शङ्खगदायुधायुधं श्रीवत्सलक्ष्मं गलशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोधसौभगं महार्गवैडूर्यकिरीटकुण्डलत्विषापरिष्वक्तसहस्रकुन्तलम् उद्दामकाञ्च्यङ्गरकङ्कणादिभिः विरोचमानं वसुदेवः ऐक्षत. ஆவணி மாதம் ரோஹிணி நட்சத்திரம் அஷ்டமி திதி அர்த்தராத்திரி பகவான் அவதாரம் பண்ணுகிறான். கிருஷ்ண சந்திரன் உதயமாக ஆகுறான் அப்படின்னு சொல்ல. நிஷீதே தம உத்பூதே, எல்லா இடத்துலையும் இருட்டு இருக்கும் பொழுது பகவான் அவதாரம் பண்ணும் பொழுது ஒரு ஒளி ஏற்பட்டது. அது என்னன்னா நம்மளுடைய அஜ்ஞானங்கிறது நீங்கி நமக்கு ஞான ஒளி ஏற்படுறது அப்படின்னு பாவார்த்தம் குருநாதால் சொல்ற. ஜாயமானே ஜனார்தனே தேவக்யாம் தேவரூபிண்யாம். கர்ப்பவாசம் அப்படிங்கிறது சாஸ்திரம். பகவானுக்கு கர்ப்பவாசம் தானே. பகவானுக்கு அவதாரம் அப்படிங்கிறது பிராகிருத குழந்தைகளை போல பிறப்பு அப்படிங்கிறது கிடையாது. அதனாலதான் அஜனி அஜனன் அஜனன் அப்படின்னு பகவான் சொல்றது. அஜனம் உஜ்ஜகுரு அப்படின்லாம் சொல்றா இல்லையா. பிறப்பே இல்லாதவன் பிறந்தான் அப்படிங்கிறது தான் ஆச்சரியம் அப்படிங்கிறார். தேவக்யாம் தேவரூபிண்யாம் அப்படி சொல்றதை காட்டிலும் கர்ப்பவாசம் அப்படின்னு சொன்னா பகவானுக்கு அதனால என்ன ஹானி வந்துடும் அப்படின்னு குருநாதால் கேட்பான். ஏன்னா ஏற்கனவே அவன் எல்லாருக்குள்ளேயும் வசிப்பவன் தானே, சர்வாந்தரியாமே அவன் தானே வசிக்கிறான். ஒரு புழுக்கு உள்பட, ஒரு நத்தைக்கு உள்பட, ஒரு எறும்புக்கு உள்பட அந்தரியாமியா அவன் தானே இருக்கிறான். அப்படிங்கிற பொழுது தேவகியினுடைய கர்ப்பத்துல பகவான் இருந்தான் அப்படிங்கிறதுனால என்ன பேர ஆபத்து பகவானுக்கு வந்துட போறது. கர்ப்ப விடம்பனம்னு சொல்றது காட்டிலும் பகவான் அவதாரம் பண்ணாமே சொல்லலாமே. ஆழ்வாருக்குத்தான் தோணிச்சு இந்த பாவம். ஆழ்வார் சொன்னார், 6 குழந்தைகளை பெற்று பெற்று பறிகொடுத்தவளுக்கு அவளுடைய வயது எவ்வளவு புண்ணா போயிருக்காங்க. அப்ப அந்த வயசுல பகவான் 10 மாசம் இருந்தாதானே அது அவளுக்கு ஆனந்தமாக இருக்கும். அதனாலதான் மக்கள் அறுவரை கல்லிடை மோதி இழந்தவள் வயிற்றில் சிக்கனவந்து பிறந்து நின்றாய் திருமாலிருஞ்சோலை எந்தாய். அழகரை பார்த்து பாடுறார் ஆழ்வார். மக்கள் அறுவரை 6 குழந்தைகளை இழந்தவளுடைய வயிற்றில் சிக்கன பதம் பாருங்க தமிழ். சிக்கன வந்து பிறந்து நின்றாய். வந்தார், காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லாம பிறந்தான். பிறந்ததுக்கு அப்புறம் அப்படியே குருவாயிருப்பனாக வந்தான். தவத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம். அத்புதம் எதனால அத்புதம்னா அவன் பிறந்ததே அத்புதம். குழந்தையாக அவன் வந்தது அத்புதம். பெருமாளாக வந்தது அத்புதம். பெருமாள் குழந்தையாக வந்தது அத்புதம். குழந்தை பெருமாளா வந்தது அத்புதம். பெருமாள் மாதிரியா இருக்கான் குருவாயூரப்பன். இந்த ஸ்லோகமே குருவாயூரப்பன் தான் சொல்றது குருநாதால் சொல்றார். ஏன்னா குருவாயூரப்பனை பார்த்தா பாலகம் குழந்தையாவும் இருக்கு, பெருமாளாவும் இருக்கு. அம்புஜேக்ஷணம் தாமரை போன்ற கண்களுடையவன் பகவான். அம்புஜேக்ஷணம் அம்புஜா அப்படின்னா பெரிய விராட்டியார், லக்ஷ்மி விராட்டியார் அப்படின்னு அர்த்தம். அம்புஜேக்ஷணம் தாயார் பகவான் கடாட்சித்தான். ஏன் கடாட்சித்தான் அப்படின்னா, நான் இங்க அவதாரம் பண்ணிட்டேன், நீ என்ன இன்னும் வைகுண்டத்துல பண்ற, கிடுகிடுன்னு விதர்ப நகரத்துல வந்து நீ பீஷ்மர மகாராஜனுக்கு பொண்ணா ருக்மிணி குட்டியா அவதாரம் பண்ணுன்னு கடாட்சம் பண்ணானா. அம்புஜேக்ஷணம்
அம்புஜானா பூமி விராட்டியார் அப்படின்னு அர்த்தம். பூமி விராட்டியாரையும் பார்த்து கட்டாட்சம் பண்ணானா, ஏன்னா சத்யபாமாவை வந்து பிறந்து வா அம்புஜேக்ஷணம். அம்புஜானா பூமின்னு சொன்னேன் இல்லையா, பூபாரத்தை கட்டாட்சத்தினாலே நான் நிவர்த்தி பண்ணிவிடுறேன். பூமி தானே பாரம் தாங்க முடியலன்னு பெருமாட்ட போய் பிரார்த்தனை பண்ணிட்டான்னு சொன்னேன். கடாட்ச மாத்திரத்தினாலேயே உன் பூமி பாரத்தை நீக்கி விடுறேன் அப்படிங்கிறதுனாலையும் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதா. ஒரு பதத்துக்கு இவ்வளவு அர்த்தம் குருநாதால் சொல்லி. சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் தாண்டி ஸ்வரூபம் யாருன்னு காட்டுறதுக்காக சதுர்புஜனாய் சங்கசக்கர கதாதாரியாய் வந்தானா. இது சாமானிய அர்த்தம். பாவார்த்தம் குருநாதால் சொல்லுவா, அப்பா அம்மா ஜெயில இருக்கா இல்லையா, பாவம் இல்லையா, குழந்தைக்கு ஒரு சொப்பு சாமான் காட்டுறதுக்கு ஒன்றும் இருக்காது, அப்பா அம்மாவெல்லாம் வாங்கி தர முடியாது. அதனால வைகுண்டத்திலேருந்து வரும்போது சொப்பு சாமான அவனே எடுத்துன்னு வந்துட்டானா. இந்த சங்கு இருக்கு அதுதான் விஷினா, ஒவ்வொன்றும் ஊதுவனா. இந்த சக்கரம் தான் காத்தாடியா, டர்ன்னு சுத்துவனா அப்படின்னு எல்லாம் ஒரு வாழைப்பழம் உட்பட எடுத்துட்டு வந்துட்டான் போல் இருக்கு வைகுண்டத்திலேருந்து. சங்ககதாயுதாயுதம் கதை கையில வச்சிருந்துட்டான் நான் குருவாயிரப்பன். எண்ணத்துக்கு கதையை வச்சிருந்தான் அப்படின்னா, ஒரு கால் கம்சனாவா இப்பயே வந்தா மாமா மண்டையை உடைச்சு மாவட்டமா போட்டுருவேன்பா அப்படிங்கிறதுக்காக குருவாயுதம். குருவாயூரப்பன் கதை இப்படியும் வச்சுப்பான், இப்படி கீழே வச்சுப்பான். அப்படி கதையை இப்படி வச்சுட்டு இப்படி இப்படியும் கீழே வச்சுப்பான். கம்சன் கிட்ட வந்தானா உதாயுதம் பட்டுன்னு கதையை தூக்கி போவான். சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் ஜலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம். காலாம்பு வர்ணனாய் கருமுகில் வர்ணனாய் நீலமேக சாமரனாய் பீதாம்பர தாரியாய் வைஜெயந்தி மாலாதரனாய் மந்தஸ்மித முகாம் போஜனாய் ரத்தனமணி மகுட தாரியாய் பகவான் குழந்தையாய் குழந்தை பெருமாள். குழந்தைக்கு அப்படி பெருமாள் மாதிரி அலங்காரம் பண்ணா எப்படி இருக்கும், அது மாதிரி இருக்கு குருவாயூரப்பன். குருவாயூரப்பன் இப்ப விதவிதமா அலங்காரம் பண்ணு. ராதை இல்லையே நினைச்சா ராதையோட ஊஞ்சினாடுற மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிக்கிறான்னா சந்தனத்திலேயே அப்படி ஒரு அலங்காரம். அந்த அலங்காரத்துல பார்த்தா குருவாயூரப்பன் இருக்கா, எங்கேருந்து ராதா வந்தான்னு தெரியல, ராதையும் இருக்கு. அதோல ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் என அகலிலே இறையும் என்று அலர்மேல் மங்கை உரையும் மாறுதானே ஆழ்வார் சொன்ன. பகவான் அவதாரம் பண்ணி வந்தாலும் அவதார விளம்பரமாக இருந்தாலும் கூட பகவானுக்கும் தாயாருக்கும் பிரிவு அப்படிங்கிறதே அதான் சாயவானுகத்தான் சதா அப்படின்னு ராமாயணத்தை சொன்னார். சாயா வைகுண்ய மாத்திரம் ஈ அப்படின்னு சொல்றார். ஸ்ரீமத் ராமாயணத்திலும் பிரிவு ஏற்பட்ட பொழுது, பெருமாளுக்கும் பெரிய விராட்டியாருக்கும் பிரிவு ஏற்பட்ட பொழுது அது வந்து வெறும் சாயா வைகுண்யம் அப்படின்னு தான் சொல்றாளே தவிர சர்வதா பிரிவு அப்படிங்கிறது கிடையாது. யா லீலையா திருத்தனோகோ அனுரூப ரூபா அப்படின்னு பாகவதமும் சொல்லியிருக்கு. ஸ்ரீவத்ஸ லக்ஷ்மம் ஜலசோபி கௌஸ்துபம், கௌஸ்துபமணி கழுத்துல பிரகாசிக்கிறது. பீதாம்பரம் சாந்திரபயோத சௌபகம். அது அப்படியே பட்டத்திரி இந்த பதத்தையே அடிக்கடி உபயோகப்படுத்துறார். சாந்திரானந்தாவபோதாத்மகம்ங்கிறார், அப்புறம் சாந்திரானந்த தனோ ஹரே அப்படின்னு சொல்றார், அப்புறம் பரமானந்த சந்தோக லக்ஷ்மி அப்படின்னு அடிக்கடி இந்த பதத்தை உபயோகப்படுத்தினே இருக்கிறார். பாகவதம் தான் காரணம். அப்படி பகவான் இருக்கக்கூடிய அந்த பகவானை வசுதேவ ஐக்ஷத சவிஸ்மயோத் புல்ல விரோச்சனோகரின். வசுதேவர் கண் அப்படியே தாமரை மாறி மலர்ந்து கொடுத்தார். சவிஸ்மயோத் புல்ல விரோச்சனோகரின். எல்லாருமே குருவாயூரப்பனை விடிகாலத்துல தரிசனம் பண்ணணும். பிரபோசனத்துல அந்த குருவாயூரப்பனுடைய அந்த தூக்கத்தோட அந்த தூக்க கலக்கத்தோட இருக்கிற அந்த முகத்தை தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தானே ராத்திரியே போய் நிற்கிறார். தூங்காம நின்று தூக்கம் வந்தாலும் கூட குருவாயூரப்பன் சன்னதிக்கு போனதன் நட தறந்ததன் குருவாயூரப்பனை பார்த்ததும் ஒருத்தர் கண்ணாவது சிமிட்டுமான்னு பார்த்தா ஒருத்தர் கண்ணு சிமிட்டவே மாட்டேங்கிறது. ஏன்னா சிமிட்டினா அந்த சிமிட்டுற க்ஷணத்துல அவன் தரிசனம் கிடைக்காது. அதனால என்ன சிமிட்டாவும் பார்ப்பா இல்லையா, அது மாதிரி சவிஸ்மயோ துல்ல விலோச்சனோ கண்ணை சிமிட்டாவும் பார்க்கிறார். சுதம் விலோக்கியானது விஸ்ததா கொண்டாடினார், தான தர்மங்கள் எல்லாம் பண்ணார், சந்தோஷப்பட்டார், ஸ்தோத்திரம் பண்ணார். விதிதோசி பகவான் சாட்சாத் புருஷ பிரகிருதே பரஹா கேவலானுபவானந்த ஸ்வரூபா சர்வ புத்தி இருக்கு. குழந்தையா அவதாரம் பண்ணாலும் நீ சர்வாந்தரியாமி அப்படிங்கிறத நான் புரிந்து கொண்டேங்கிறார். தேவகி மாதாவும் ரூபம் யத்ராவ்யக்தமாத்யம் பிரம்மஜ்யோதிர் நிர்குணம் நிர்விகாரம் சத்தா மாத்திரம் நிர்விசேஷம் நிரீகம் சத்வம் சாக்ஷாத் விஷ்ணு அத்யாத்ம தீபகாய
சுரூபமாவே ஸ்தோத்திரம் பண்ணா கண்ணன் கருக்குன்னு சிரிச்சானா. உடனே ஏன் சிரிச்ச கண்ணா அப்படின்னா, என்னம்மா நான் அவதாரம் பண்ணி வந்தா என் முத்து என் கண்ணு என் மணியே என் சக்கரை கட்டியே அப்படின்னு என்ன கொஞ்சுவேன்னு பார்த்தா என்ன சத்தே புத்தே சித்தே கூட்டஸ்தமே ஆதி புருஷமே அப்படின்னு கொஞ்சம் தேவகி மாதா சொன்னாலா, உபசம்ஹர விஸ்வாத்மன் அதோலு ரூபம் அலௌகிகம். அலௌகிகமான நீ ரூபம் காட்டினா அலௌகிகமான கொஞ்சல் தானே என் வாயில வரும். நீ எனக்கு குழந்தையா 2 கையோட காட்சி கொடுத்தேனா தானே உனக்கு கொஞ்சம் முடியும். சத்துன்னு உடனே எல்லாத்தையும் மறைச்சுட்டான். திபுஜனா இருந்தான், அம்மா மடியில படுத்துக்கிட்டான். உடனே குழந்தையை கட்டிண்டா, உச்சிக்கு வருந்தா, முத்தம் கொடுத்து கொஞ்சினா. வசுதேவரன் கொஞ்சினா. உடனே பகவான் சொன்னான், பகவான் அவன்கிட்ட பேசலாம். இப்படி இல்லை, பல நேரங்கள்ல நான் உங்களுக்கு குழந்தைகளாக அவதாரம் பண்ணி உங்களுக்கு நான் பிறந்திருக்கிறேன். அப்பேற்பட்ட ஒரு தபஸ்விகள் நீங்கள் 2 பேரும். ஒரு காலம் உங்களுக்கு கம்சனை கண்டு பயமாக இருக்கும் பட்சத்துல என்னை கொண்டு கோகுலத்துல விடுங்கள். எதி கம்சாந்து வேஷித்தம் தருகிமாம் கோகுலம் நய. கோகுலத்துல இருக்கிறவா கம்சனை கண்டு பயப்பட மாட்டாளா அப்படின்னு கேட்டா, அவ எந்த மூச்சாண்டையும் கண்டு பயப்பட மாட்டாளா. கோகுலத்துல இருக்கிறவா கொண்டு விடுங்கள் அப்படின்னா உடனே வசுதேவர் நினைச்சார், பகவான் சொல்றான், குழந்தைய கொடுத்துடுமா. எப்படின்னா கொடுப்பேன், அருமையான குழந்தையாச்சே நான் வச்சா கம்சன் வந்துடுவாமா. குழந்தைய குடுமா, கம்சன் வந்துடுவான். விலங்கெல்லாம் இருக்கே, விலங்கெல்லாம் பூட்டி இருக்கே, எப்படி குழந்தைய கொண்டு போய் கோகுலத்துல விடுன்னு குழந்தை சொல்றானே, விலங்கு பூட்டி இருக்கே, எப்படி போறதுன்னு நினைச்சா, ததஸ்தௌரிஹி பகவத் பிரச்சோதிதா சுதம் சமாதாய சூதிகா கிருஹாதே யதா பகிர்கந்து வியேஷு தர்ஹ்யஜா யா யோகமாயா ஜனினந்த ஜாயயா தயா ஹுத பிரத்யய சர்வவృత్తిஷு द्वास्थेषु पौरेष्वपि शागितेष्वत द्वारस्तु सर्वाः पिहिता दुरत्यया बृहत्कपाटाय सकीलशृङ्खलैः. கிருஷ்ணனை வாங்கணும்னு நினைக்கிறா, தேவகியோ கதறா. கொடுக்குற மாதிரி கொடுக்குறா, திரும்ப வாங்கியிருக்கிறா. முத்தம் கொடுக்குறா, கொஞ்சரா, திரும்ப கொடுக்குற மாதிரி கொடுக்குறா, திரும்ப வாங்கி கொடுத்துருமா. வந்துட போறாமா கம்சன், குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்சால் குழந்தைய வாங்கி கொண்டா. கை விலங்கு தானா விட்டது, கால் எடுத்து வச்சால் கால் விலங்க விட்டது, கழுத்த விலங்க விட்டது. வாசல் கதவு பூட்டியிருக்கேனா, அந்த பூட்டின பெரிய பெரிய தாப்பாலாம் டனா டனாயே திறந்தது கதவு. காவலர் எல்லாம் இருக்கிறானேன்னா எல்லாம் ஒரே தூங்க முடிஞ்சினா, தினப்படியே தூங்க முடிஞ்சினா அந்த காவலாளி. இன்னைக்கு நன்னா தூங்கினா எல்லாம் தூங்கி விழுந்தா. வாசல் இருந்தா மழையாவது கொட்டுன்னு கொட்டிட்டு ஆதிசேஷன் என்கிறது வந்தார். சேஷோன் வகா துவாரி நிவாரயன் பனை மகோனி வருஷதி அசகர்யமானுஜ கம்பீர தோயௌக ஜவோர்மி ஃபேனிலாய பயானகாவர்த்த சதகுலா நதி மார்க்கம் ததோ சிந்துரிவ சியப்பதே. யமுனா அல்லோல கல்லோல மாலினியா இருக்கிறா. இவரோ சிரசின் மேல குழந்தைய வச்சிருந்து போறா. அந்த சிரசின் மேல இருக்கக்கூடிய குழந்தைய சரணத்தை தொடணும்னு நினைக்கிறா யமுனையோ. அவ தொட்டுட்டானா இவர் முந்திடுவாரு வசுதேவர். அதனால பகவான் சங்கல்பம் பண்ணான யமுனா தேவி வழிவிட்டா. நேரா கோகுலத்துல வந்தார். அங்க யசோதைக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அதை இவரை பார்த்து முழிக்கிறார். இந்த கண்ணனை அந்த குழந்தைகிட்ட வச்சுட்டு அந்த பெண் குழந்தையை தூக்கிண்டா. திரும்ப அதே மாதிரி யமுனா வழிவிடுறது. ஆதிசேஷன் படம் பிடிக்கிறார். உடனே உள்ள வந்தார். காவலாளிகள் தானா முடிச்சு கொண்டான். கதவெல்லாம் தானா பூட்டி கொண்டது. கால் விலங்கு கை விலங்குலாம் தானா ஏறித்தான். அது என்னன்னா அப்படிதான் ஆச்சரியமா ஒரு தத்துவார்த்த குருநாதால் சொல்லுவா, நீ கிருஷ்ணனை பிடிச்சுட்டேன்னா மாயை எல்லாம் விட்டுடும், உன்னுடைய பந்தங்கள்லாம் விட்டு போயிடும், சலங்க மாதிரி அவுந்துடும். நீ லோகத்தை பிடிச்சுட்டேனா மாயை பிடிச்சுட்டேனா அப்ப என்னன்னா திரும்ப எல்லாம் கழுத்துலையும் காலையும் எல்லாம் ஏறிடும். உடனே அந்த குழந்தையை கொண்டு தேவகிட்ட கொடுத்தா. பெண் குழந்தை அழகா முழிக்கிறது, சிரிக்கிறது, கலுக்குன்னு. உடனே கத்திட்டே பார்க்கலாம். நம்மாத்து குழந்தை கத்தினாலே ஏண்டி பத்ரகாளி மாதிரி கத்துற அப்படின்னு நம்ம கேட்போம். இங்க நஜ பத்ரகாளியே கத்துறது. பத்ரகாளி கத்துறது பகிரந்தா புரந்தா சர்வா பூர்வதாவிரதா தத்தோ பாலந்தனை முசுத்வா கிரகபாலா சமுத்திதா. அவெல்லாம் உடனே எழுந்து அடே குழந்தை பிறந்துருக்குறா கம்ச மகாராஜன் சொல்ல சொன்னான்டா அப்படின்னு ஓடி போனான். கம்சன்ட்ட சொன்னா அந்த ராத்திரிக்கு தலைவரி கோலமா பிசாச்சு மாதிரி இருக்கிறது. கம்சன் வந்தான். தேவகி கையில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைங்க புடிங்கினான். அண்ணா பெண் குழந்தைன்னா புத்திரிகை கா பிரதீயதாம். பெண் குழந்தை உங்களை ஒண்ணும் பண்ணாதுன்னா விட்டுடு போடா. இந்த வம்சத்துக்கு ஒரு பெண் குழந்தையாவது இருக்கட்டும் என்னன்னா அதெல்லாம் அவன் கண்டுக்காமல் அந்த குழந்தையினுடைய காலை பிடிச்சி அந்த தலையை சுத்தி கல்லுல போட்டு வதம் பண்ணிவிட நினைக்கும் பொழுதோ
சாமான்யமான குழந்தையா, தேவி இல்லையா, அம்பாள் இல்லையா, மற்றொரு காலனால கம்சன ஒரு சாடு சத்யோ தேவி அம்பரங்கதாயா அதிருஷ்யத அனுஜா விஷ்ணு சாயுதாஷ்ட மகாபுஜா. 8 கைகளில் விதவிதமான ஆயுதங்களை பெற்றுக்கொண்டு சிரசின் மேல் அழகான கிரீட்டம் தரிச்சு கொண்டு ரத்த வாசினியாக, ரத்த ஜிஹ்வையாக, ரத்த நேத்வையாக துர்கா தேவியாக காட்சி கொடுத்து கம்சனை பார்த்து ஒரு சீரனால் அடை கம்சா, இப்படியே சாதுக்களுக்கு ஹிம்சை பண்ணி கொண்டு இருந்து என்று சொன்னால் ஓரிடத்துல பிறந்த தெய்வம் உன்னை வதம் பண்ணி விடுவான், ஜாக்கிரதையா இரு மேலே அப்படின்னா தேவி மறைஞ்சா கண்ணத்துல கையை வச்சுன்னு உட்காந்து இந்த கம்சன் கண்ணத்துல கையை வச்சுன்னு உட்காந்துருக்கா. ஏன்னா தேவகி கேட்கறா, என்ன கவலைப்படுறேன், அது என்னம்மா மனுஷால் தான் போய் சொல்லுவான்னு பார்த்தா இந்த தெய்வம் மனுஷால்கிட்ட பழகி தெய்வம் அப்பியன்றதம்பத்தி நமர்த்தியாக ஏவ கேவலம். 8வது குழந்தைன்னு சொன்னதுனாலதான்மா உன் குழந்தையெல்லாம் நான் வதம் பண்ணேன். இது ஒரு ஆச்சரியம். பாகவதத்துல ஷால சஸ்ரோகோ அசாகிரஹீத்து அப்படிங்கிறார். வசுதேவரையும் தேவகியும் விழுந்து நமஸ்கரிச்சு மன்னிப்பு கேட்டாங்கிறார். அது திடீர்னு அதான் சொன்னேன், இப்படியே இருப்பான் அப்படியே இருப்பான். இந்த கம்சன் ஒரு வேதாந்த, கம்சன் பேசுற வேதாந்தம் தான் லோகத்துல எல்லாரும் பேசுற வேதாந்தம். கம்சன் இரண்யா வேதாந்தம் பேசலாம். அது மாதிரி வேதாந்தம் பேசினா தேவகி சமாதானப்படுத்தினா அர்த்தராத்திரிக்கு சபையை கூட்டினா எல்லோருக்கும் நடந்ததை சொன்னால் உடனே எல்லாரும் சொன்னா அது ஏன் கவலைப்படுறேன், அதிர்தசா அஷ்ட ஹனிஷாமோத்யவை சிசுன்னு ஒரு இடத்துல பிறந்து ஒரு இடத்துல வளர்றதுன்னு சொல்லிட்டு தோல்லியோ தேவி. அதனால என்னன்னா எங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோம் பல்லு முளைக்கட்டும், பல்லு முளைக்காம இருக்கட்டும், தவழட்டும், நடக்கட்டும், ஓடட்டும், எல்லா குழந்தையும் வதம் பண்ணும். அதுக்கு யாரு நம்ம வீட்டில் ஆள் இருக்காளா? இருக்காள நிறைய பூத்தனா, ரேவதி, கோட்டரா, ஜேஷ்டா, மாத்திருக்காதையா லிஸ்ட் போடுற. அதுல பூத்தனைன்னு ஒருத்தி இருக்கான்னு தான் அந்த பூத்தனை ஏவினான்னு சுகாசரர் அந்த கதை சொல்ல பிடிக்கல, டக்குன்னு தள்ளிவிட்டார் அந்த அத்தியாயத்தை. அடுத்த அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். 4வது அத்தியாயம். நந்தஸ்வாத்மஜ உற்பன்னே ஜாதாக்லாதோ மகாமணாயா ஆரூய விப்ரான் வேதஜ்ஞான ஸ்நாதா சுசிஹி அலங்கிருதயா. காலமே எழுந்துட்டார், பகவான் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். யமுனா ஸ்நானம் பண்ணி உயர்ந்த வஸ்திரங்கள்லாம் கட்டி கொண்டு எல்லாரையும் அழைச்சி தான தர்மங்கள்லாம் வென்றார் நந்தபாபா. கோபிகைகள்லாம் பகவான் பிறந்திருக்கிறது கேள்விப்பட்டு ஓடி வரார்கள். கோப்யா சுமிருஷ்ட மணிகுண்டல நிஷ்ககந்தியா சித்ராம்பரா பதிசிகாச்சுத மால்யவர்ஷாலா நந்தாலயம் சவலயாமிருதரீர் விலேஜுரு யானோட குண்டல பயோதர ஹாரசோபாலா. ஏதோ ராசத்துலதான் அவர்கள் நிசந்த கீதம் தொகனங்க வர்தனம்னு ஓடி வந்தான்னு இல்லாம இன்னைக்கு இவனை அழகு குரல் கேட்டாலே ஓடி வரா அப்படின்னு சொல்றா. அப்படி கோபிகைகள்லாம் ஓடி வந்தா இந்த பிரசூதிகார்கள் அந்த காலத்துல உண்டு. பிரசவம் பார்க்குற பாட்டி வாசல்ல உட்காந்துருக்கா. அந்த பாட்டியோட என்னத்துக்கு வந்தேன், இன்னைக்கு என்னத்துக்கு வந்தேன், அது இல்லை பாட்டி குழந்தை பிறந்திருக்காமே. ஆமா குழந்தை பிறக்கத்தான் பிறக்கும், பெண் குழந்தை பிறந்திருக்காமே. பெண் குழந்தைன்னு யார் சொன்னா? இன்னொரு கோபி சொல்றா, பெண் குழந்தை அடி, புள்ள குழந்தை அடி, ராத்திரியா பொன் பிறந்ததுன்னு சொன்னால அது பொண்ணு தாண்டி பிறந்தது, காலமே அது புள்ளையா மாறிடுச்சோம் அப்படின்னு பரஸ்பரம் பேசிக்கிறார். என்னத்துக்கு வந்தேன் அப்படின்னா குழந்தைய பார்க்கணும். இன்னைக்கு என்னத்துக்கு? அதான் புண்ணியவாசனத்தை இன்னைக்கு வாங்க, 10 கடந்த 12ஆம் நாள் 12ஆம் நாள் வாங்க. இன்னைக்கு என்னத்துக்கு? இல்லை எல்லாரையும் பார்த்து கலிக்குன்னு சிரிக்கிறதாம, எல்லாரையும் கையை ஆட்டி ஆட்டி அப்படி கூப்பிடுறதாம. அந்த குழந்தை எல்லாரையும் அப்படியே பார்த்த மாத்திரத்தையே மனசை அபரிக்கிறதாம. அந்த குழந்தைய பார்க்கணுமே. பார்த்து என்னடி பண்ண போறேன்? அஹோ சிரசிதாரையே, அந்த குழந்தைய சிரசால வச்சுப்போமே, அவன் சரணத்தை சிரசால வச்சுப்போமே. அந்த பாட்டி உடனே கேட்டா, ஏண்டி குழந்தை என்ன மல்லிப்பூவா தலையில வச்சுக்கிறதுக்கு? அஹோ சிரசிதாரையே. இன்னொரு கோபி சொல்றா, நயனயோ முகுஸ்பரிஷையே, அவன் திருவடி கண்கள்ல ஒத்திப்போமே. இன்னொரு கோபி சொன்னா, ஹிருதி பிரச்சுரமர்ப்பயே, அந்த குழந்தை என்கிட்ட கொடுத்தா நான் கட்டி ஹிருதயத்திலே வச்சுடுவேனே அப்படிங்கிறா. இன்னொரு கோபி சொல்றா, ஹிருதய மத்தியம் ஹிருதயத்துல கட்டிக்கிறது என்ன, என் ஹிருதயத்துக்குள்ளையே வச்சுடுவேன், பக்தருக்கும் விடுக்க மாட்டேன் அப்படிங்கிற. இன்னொரு கோபி, இதம் விவித பாவனம் விரஜமதீத்யவீதிக்ஷுஷா வராது பலாது வரதுஷாம் திருஷாம்
விஷயதாம் ஜனைஷி அமும். எப்பேற்பட்ட பரம்பொருள். அந்த பரம்பொருள் என்ன தலையில வச்சுக்கிறேங்கிறா, இதயத்துல வச்சுக்கிறேங்கிறா, கண்ணுல வச்சுக்கிறேங்கிறா. இப்படி கிடைச்சிருத்த யாருக்கும் விஷயமாகாத அந்த பரம்பொருள் இந்த கோபிகைகளுக்கு இப்படி விஷயமாயிடுத்த. 10 கடந்த 2வது நாள் தொட்டில் போட்டிருக்கா. அந்த குழந்தை தொட்டில விட்டான்னா, அது தொட்டில விட்டானா அது பிரகாசப்பட்டது. நீ தாத்தாம்பிர சரோஜ வியாலம்பி லோலம்ப சுராலாம் அலாசி. அந்த குழந்தைய கீழே ஒரு கோபியாவது விடமாட்டேங்கிறாளாம். இவனா கருகருன்னு இருக்கிறான், தலை நிறைய இவ்வளவு முடி, கருகருன்னு அவனுடைய மொழி, பல்லும் கண்ணும் தான் கொஞ்சம் வெள்ளையா இருக்கான். மொத்தத்தெல்லாம் கருகருக்கருன்னு இருக்கு, கருகருன்னு இருக்கான். நீதா தொம் ஆதாம்பிர சரோஜமாலா வியாலம்பி லோலம்ப துலாலாம் அலாசி கராத்கரம் கோபவது ஜனேன. ஒரு கோபி ஒரு கிருஷ்ணனை வாங்குறா, இன்னொரு கோபி இன்னொரு கிருஷ்ணனை வாங்குறா, இன்னொரு கோபி இன்னொரு கிருஷ்ணனை வாங்குறா. இவன் என்ன வண்டு தாவரா மாதிரி, ஒரு தாமரைக்கு ஒரு தாமரை, ஒரு தாமரைக்கு ஒரு தாமரை வண்டு தாவரா மாதிரி இவன் என்னன்னா கரகமலத்திலிருந்து முககமலம், முககமலத்தின் நயனகமலம், திரும்ப கரகமலம், முககமலம், நயனகமலம், எல்லாருடைய அதனாமிர்தத்தையும் பெருகி கொண்டு எல்லாருடைய மனசையும் அபகரிச்சு கொண்டு குண்டா கருகருன்னு கருவண்டா இருந்த இந்த குழந்தை ஷேப்பா செவந்து போயிட்டான்னா. இவெல்லாம் தூக்கி தூக்கி பச்சிலம் குழந்தை இல்லையா, செவந்து எடுத்துக்கிறார். யாலம்பி லோலம்ப துலாம் அலாசி. குருவாயூரப்பனை கீழே இறக்க தொட்டில் மாற்றுக. என்ன தொட்டில் இதுவா? பிரம்மா கொண்டு வந்த தொட்டில். மாணிக்கம் கட்டி வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். பேணி உனக்கு பிரமன் விடு தந்தான் மாணிக்குரலனே தாலே வையமலந்தாயே தாலேலோ. மாணிக்கம் கட்டி அது குருவாயூரப்பனுக்கு போடுற தொட்டிலாச்சே, அது எவ்வளவு அழகா பண்ணணும். பார்த்து 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 ஆணி பொன்னால் செய்த குழந்தைக்கு பண்ண தொட்டில். அது அழகா அதுல சித்திரங்கள்லாம் பதிக்கணும். கட்டையில பண்ணிவிட்டு தங்க மலாம்லாம் பூசல, தங்கத்தையே உருக்கியிருக்கா. தும்மா தங்கத்தையே உருக்கி தங்கத்திலேயே தொட்டில் பண்ணியிருக்கா. தங்கத்திலேயே பண்ணிவிட்டாலும் நன்னா இருக்காது, டிசைன் பண்ணணும் இல்லையா. அதுக்கு மாணிக்கம் கட்டி, மாணிக்கத்தை கட்டிவிட்டு அதுக்கு மத்தியில வைரம் இடை கட்டி ஆணி பொன்னால் சுத்தமான தங்கமா, 24 கேரட் தங்கம். ஆணி பொன்னால் செய்த வண்ண சிறு தொட்டில். குருவாயூரப்பனுக்கு எப்படி சுவாமி தொட்டில் போடுறது? ஏன்னா வையவளன் தானே. முதலாழ்வார்கள் உண்டு. அந்த முதலாழ்வார்கள் இந்த ஜகத்தையே தொட்டிலாக போட்டார்கள் உலகவந்த பெருமாளுக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார் முதலாழ்வார்கள். அதுதான் சொல்றார் வையவளன் தானே. வையத்தையே அளந்தவனுக்கு தொட்டிலை எப்படி பண்ணுவேன்னா, வையம் அளந்தவன் அந்த திருவிக்கிரம பெருமாள் தான் வாமனமூர்த்தியாக ஆயிட்டான். மாணிக்குரலனே. மாணிக்குரலனா யாரோ இல்லை, நம்ம பரனூர் வந்தேல்லாம், பரனூர் தான் பக்கத்துல தான் இருக்கு கிருஷ்ணாரண்ய கஷேத்திரம். பெரிய இருக்கார் திருவிக்கிரம பெருமாள், தேகலீச பெருமாள் இருக்கார், திவ்ய தேசம். அந்த பெருமாளை பார்த்தா எப்படி இருப்பார்னா வையமலந்தானே. அவ்வளவு பெரிய பெருமாளுக்கு தொட்டில எப்படி போடுறது அப்படின்னு நமக்கு ஆசைதான். தொட்டில போட்டு அவர் ஆட்டணும்னு ஆசைதான். இவ்வளவு பெருசா இருக்காரு, அவருக்கு எப்படி தொட்டில் போடுறதுன்னு நினைச்சேன்னா பரனூருக்கு வந்தேன்னு வச்சுக்கோங்க. அதே பெருமாள் தான் கோலாகரனா. மாணிக்குரலனே தாலேலோ. குருநாதார் அந்த டோலோத்சவம் பண்ற அழகு. அந்த தொட்டில கோலாகரனை எழுந்தருளை பண்ணி குருநாசாலம் ஸ்ரீ மன்னியுமா 2 பக்கம் நின்று கொண்டு அப்படியே சுகுமார சுந்தரா க்ஷீர சோரா அப்படின்னா அந்த பகவானுக்கு பாலெல்லாம் கொடுத்து
சேஷ்வசுகம் ஸ்ரீ கோபிநாதா சேஷ்வசுகம் அப்படின்னு அந்த கீர்த்தனங்களை பாடி அதை பார்க்கும் பொழுது எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. மாணிக்குரலனேதாலேதோ வையமலந்தான் வண்ண சிறு தொட்டில்ங்கிறான். நம்ம குருவாயூரப்பனுக்கு தொட்டில் போடலாமே, குருவாயூரப்பன் பெரிய பெருமாளா போயிட்டான்னா தொட்டில் போட முடியாது. குருவாயூரப்பனா இருந்தான்னா தொட்டில் போடலாமே. தான் மாணிக்குரலன் அப்படின்னு சொல்றா. அந்த தொட்டில குழந்தைய எழுந்துருளை பண்ணி மங்களங்கள்லாம் பாடுறா. அழகா தரங்கத்துல நிறைய பாடு. குழந்தை எல்லாரையும் பார்த்து கெலுக்கு கெலுக்குன்னு சிரிக்கிறான். அவெல்லாம் பரஸ்பரம் பத்தியாடி பெருமாள் 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 ஸ்ரீபதி மிக நந்த கோப கிரகே பரம் ஆனந்தம் ஆகலயே அயே சகி. அவன் சரணத்தை பத்தியாடி பரமபுருஷ சின்னம் பத்ரதம் அவதாரயே. இதுல வஜ்ரம் ஜபம் அங்குஷாத் ரேகங்கள்லாம் இருக்கு. பாத்தையாடி பாத்தையாடி பரம்பொருள் பரம்பொருள் தாதிக பிரீஞ்சானாசிரம் பாகி திபாலகே ஹரித்ரா சூர்ண தைலாப்திகி சிஞ்சந்தியோஜனம் உஜ்ஜரு அவாத்யந்த விசித்ராணி வாதித்ராணி மஹோத்சவே கிருஷ்ணே விஸ்வேஸ்வரே நந்தே நந்தஸ்ய விரஜமாகதே கோபா பரஸ்பரம் மிஷ்டாதீக்ஷீர கிருதாம்புபிஹி ஆசிஞ்சந்தோ விலிம்பந்தோ நவநீதைஷ்ட திக்ஷிகுः நந்தோ மகாமணாஸ்தேभ्यः வாசோலங்காரகோதனம் சூதமாகத பந்திவ்யோ யோவஜீவினः. பெருமாள் பார்த்து எல்லாம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம். பெருமாள் தானே நமக்கு பல்லாண்டு பாடணும். பெருமாளுக்கே பல்லாண்டு பாஷிஷா பிரகிஞ்சானா. பெருமாள் காப்பாற்றட்டும் பெருமாள் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறானா. இவன் இங்கு இங்கு இங்குன்னு சரணத்தை தூக்கி தூக்கி காட்டுறான். இங்கு இங்கு சரணம் இங்கு சரணம் அப்படிங்கிறான். கையை ஆட்டுறான் இங்குங்கிறா. இவெல்லாம் அடடே இங்கு சொல்றது மாற வேண்டியது அப்படிங்கிறா. பெருமாள் பெருமாள் அவ பேசும்பொழுது அந்த பெருமாள் இங்கு இருக்கிறேன் அப்படின்னு சொரூபத்தை சொல்றா. அறிவொன்றில்லாயருகுலாம் அப்படிங்கிறா. அவள்லாம் ஆனந்தப்பட்டா. குழந்தையை கொண்டாடினா. நந்தோத்சவம் பாலும் தயிரும் வெள்ளையும் வாரி வழங்கி ஒடுவார் விடுவார் உகந்தார் நிற்பார் நாடுவார் நம்பீரான் எங்குற்றான் என்பார் பாடுவார்களும் பற்பரை கொட்டென்று ஆடுவார்களும் ஆயிற்று ஆய் பாடியே. ஆழ்வார் பெரியார் பெரியாழ்வார் பாசுரம் சேரிக்காம பாகவதம் சொல்ல முடியுமா? ஸ்மராமி அழகான கீர்த்தனம். கோவிந்த சதகத்தையே அப்படியே அந்த பாசுரத்தை வச்சா மாதிரியான ஒரு கீர்த்தனம் இருக்கு. பிரேமீக ஹிருதயாந்தோலன மீலிதம் ஸ்மராமி சந்ததம் பால முகுந்தம் ஸ்மராமி சந்ததம் பால முகுந்தம் திகம்பரம் ஷாமல கோமலாங்கம் நீராலகம் நீரஜலோச்சனம் தம் கோமாத்மஜம் கோஷகுட்டீரலோலம் கோவிந்தம் ஆந்தோலகதம் ஸ்மராமி. அந்த குழந்தைக்கு விதவிதமா அலங்காரம் பண்ணி அழகா நெத்தியில அவளுக்கு கோபி சந்தனங்கள்லாம் இருக்கு. சுடுசுடான கேசங்கள்ல அழகா மயில்பியை சொருகி விதவிதமான திருவாபரணங்கள்லாம் பூஷிச்சு எல்லாம் காலில் கொலுசு போட்டிருக்கா, கைவலை போட்டிருக்கா, மோதிரம் போட்டிருக்கா. பஞ்சாயுதியும் ஆபரணம் பவந்துகுன்னாரு சுவாமி வேதாந்த தேசிகன். 5 விதமான ஆயுதங்களை அரணாக்குடியில கட்டி இடுப்புல கட்டினாலும் குழந்தைக்கு ரட்சைக்காக. ஜகத்தையே ரட்சிக்கக்கூடிய பகவானுக்கு என்ன ரட்ச அப்படி இடுப்புல கட்டி விட்டாலாம். இவ்வளவு பார்த்து பார்த்து பண்ணியிருக்காள. ஒரு நிச்சார் போடக்கூடாதா இந்த குழந்தைய? திகம்பரம் அது அழகா குருநாத்தால் சொல்றா. எப்படி ஆழ்வார்கள் மாணிக்கம் கட்டி தொட்டில் போட்டாலோ அது ஒரு பாவம். நம் குருநாத்தாருடைய பாவம் அந்த மாணிக்கம் கட்டி தொட்டில் போட்டா அந்த தொட்டில் என்னதான் இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா?
மிருதுவா இருக்காது. அதனால குருநாதால் சொல்றா, பிரேமிக ஹிருதயாந்தோலன மீதம். பிரேமிகனுடைய ஹிருதயம் எவ்வளவு மிருதுவா இருக்கு, தொட்டில காட்டிலும் எவ்வளவு மிருதுவா இருக்கான். அதனால நம்ம குருநாதாருடைய ஹிருதயத்துல நம்ம குருவாயூரப்பன் தாட்சின் இருக்கான் அப்படிங்கிறதோட இன்னைக்கு கிருஷ்ண ஜனனத்தோட பூர்த்தி. சத்குருநாத மகாராஜ் கி. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.